அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அதே ஹெல்த்தியாக குடித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஒரு ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அயன் இம்ப்ரூவ் ஆகும், ஹீமோக்ளோபின் அதிகமாகும், வயிறு புண்ணு இருந்தாலும் ஆற்றும். டெய்லி குடித்தாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன், அதாவது கேழ்வரகு. இது நல்லா 4-5 முறை கழுவிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ராகி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதே போல் நல்லா கழுவிக்குங்க, தூசு மண் அதிகமாக இருக்கும். அடுத்ததான் ஊறினதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த பவுடர் ரெடி பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பவுடர் யூஸ் பண்ணணுன்றதை வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ராகியை வடிகட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு துணியை நல்லா கட்டி வச்சோன்னா இந்த ராகி முளை கட்டி வரும். இது எதுக்காக முளை கட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி முளை கட்டி யூஸ் பண்ணால் அதில் 10 மடங்கு அயன் கண்டென்ட் அதிகமாக ஆகும். அதே போல் கால்சியமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே சாதாரண ராகி பவுடர் யூஸ் பண்ணுறதுல காட்டிலும் இந்த மாதிரி முளை கட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். வயிற்று பிரச்சனையும் வராது, ஜீரணம் ஈஸியாகிடும். இப்போது இந்த முளை கட்டினதை நான் 12 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு 12 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக முளை வந்திருக்கும். இந்த அளவுக்கு முளை வந்திருந்தாலே போதும். ரொம்ப பெரிய முளை கட்டி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வந்ததுமே அதே துணியை வெயிலில் வச்சு நல்லா காய வைக்க போகிறேன். ஒரு 1 மணி நேரம் போல் காய வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வெயில் இல்லைன்னா ஒரு தட்டில் கொட்டி ஃபேன் கீழே ஒரு 2 மணி நேரம் போல் காய வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும். இப்போ இந்த ஆறி இருக்கிற ராகியை ஒரு பேனில் கொட்டி வறுத்துக்க போகிறேன். பேனில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்குங்க. கலர் மாறும், உங்களுக்கு வாசனையும் நல்லா மாறி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்குங்க. ஒரு 7 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்மெல் மாறி வரும். பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் இதை வேறு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்க போகிறேன். இப்போ இது கூடவே நட்ஸ் சேர்க்குறேன். நட்ஸ் ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நட்ஸில் பார்த்திங்கன்னா பாதாம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், கூடவே ஏலக்காய். இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷன் தான். சேர்த்துட்டு கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கிறேன். சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேருங்க, அதிகமாக சேர்த்திங்கன்னா நெடியாக இருக்கும். இதை ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்குங்க. லேசாக கலர் மாதிரி சூடு ஏறினா போதும். இதையும் அதே ராகி கூட கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுடர் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, இல்லை வீட்லேயே மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டாலுமே சரி. ஆனால் வீட்டில் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல்ல மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சிட்டு சலிச்சிட்டு திரும்பி அரைச்சி எடுக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் நீங்கள் மிஷினில் கொடுத்தீங்கன்னா ஒரே டைமில் அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வீட்டிலே ரெடி பண்ண பவுடர் தான். இப்போ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 மாதம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கஞ்சி மாதிரி வச்சு குடித்தாலும் சரி, இல்லை அடுத்து நம்ம செய்ய போகிற ஜூஸ் மாதிரி பண்ணி குடித்தாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இன்னும் நான் அடுப்பில் வைக்கல. இது கலந்ததுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். 2 டம்ளர் தண்ணிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ராகி பவுடர் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் குடிக்கிற அளவுக்கான அளவு. 3 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே நல்லாயிருக்கும். அதே போல் இது கூழ் மாதிரி உங்களுக்கு ஆகாது. ஏன்னா முளை கட்டிட்டதால் உங்களுக்கு அந்த ராகி பவுடர் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கஞ்சியாக ரெடி பண்ணாலும் இல்லை ஜூஸாக போட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப திக்னஸாக இருக்காது. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஜூஸ் குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். அடுப்பில் வச்சு ஃப்ளேம்னை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை லோவாக வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ராகி பவுடர் ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கடையில் இருக்கிற கேழ்வரகு மாவு அப்படியே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக இருக்கிற ராகி பவுடரை 3 ஸ்பூனுக்கு பதிலாக ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ரொம்ப குழகுழப்பாக இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப களி மாதிரி இருக்கும். இந்த டெக்ஸ்டர் அதில் கிடைக்காது. அதனால் பவுடர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ இது கூட பால் சேர்க்குறேன். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான் சேர்க்குறேன். நான் ஏடோடவே சேர்க்குறேன். உங்களுக்கு ஏடு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு திரும்ப கொதிக்க விட போகிறேன். இது மொத்தமே பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி முளை கட்டி வறுத்துருக்கிறதால இது வேகிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இப்போ பண்ணுற இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வெறும் சர்க்கரை சேர்த்துட்டு நார்மலாக கஞ்சி மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இதுக்கு சர்க்கரை அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவைப்பட நாட்டு
நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்படி சேர்க்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வெந்துட்டுருக்கிற சமயத்தில் கொஞ்சமாக சியா சீட் இல்லாட்டி சப்ஜா சீட் எது வேணால் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறேன். சின்னதாக இருக்கிற பீட்ரூட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே தேங்காய் சேர்க்க போகிறேன். ஒரு 10லேருந்து 15 பல் தேங்காய் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல கொரப்பாக அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதுக்கு சேர்க்க போகிற தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம்தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஒரு 3 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி பீட்ரூட்டும் தேங்காவும் அரைச்சி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பீட்ரூட் நம்ம எடுக்கும் போது நல்லா ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். தேங்காய் வந்து சேர்க்குறதால வயிற்றில் இருக்கிற புண்ணு ரொம்ப ஈஸியாக சரியாகும். அதே போல் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 3 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி ஜூஸை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ராகி நல்லா வெந்துருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் ஜூஸை சேர்க்கணும். கேஸ் ஆனில் இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால சூடு ஏற வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி அந்த சூட்லேயே வந்து ரெண்டுமே நல்லா ஒன்று சேர்ந்துடும். இப்போ இது மாதிரி சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகியோட பெனிஃபிட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் பீட்ரூட் வேணான்ற குழந்தைங்க கூட இந்த கலரை பார்த்து ஆசையாக குடிப்பாங்க. இப்போ நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்ஜா சீட் இல்லாட்டி சியா சீட் எது வேணாலுமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் விருப்பம் வேணும்னா பாதாம் பிசின் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வேறு ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக நட்ஸை துருவி சேர்த்துக்க போகிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கை ரெடி பண்ணிட்டோம். சம்மருக்கு கட்டாயம் எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. வயிறுமே ரொம்ப சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.